ஏங்க அந்த பால்காரரு போறாரு பாருங்க, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, இப்ப நல்ல நிலைமைக்கு வந்துட்டாரு. யாரு அந்த பால்காரனா? அவருதான். அவ எப்படி சம்பாரிச்சான்னு எனக்கு தெரியும். எப்படி சம்பாரிச்சாரு சொல்லுங்க. வேண்டாம், அது சொல்லக்கூடாது. கம்மி. அட சொல்லுங்க, அதான் தொண்டை வரைக்கும் வந்துருச்சுல்ல. சொல்லக்கூடாது. என்ன, அவன் பொண்டாட்டி கூட்டி கொடுத்து சம்பாரிச்சாம்பீங்க, இல்லைன்னா திருடி சம்பாரிச்சான்னு சொல்லுவீங்க. இதத்தானே சொல்ல போறீங்க? நீங்க மட்டும் இல்லைங்க, ஊருக்குள்ள பாதி பேரு உங்கள மாதிரிதான். அடுத்தவ வாழ்க்கைய பார்த்து பார்த்து உங்க வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? நீங்க யார பத்தி மட்டமா பேசுறீங்களோ அவங்க வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா உங்கள மாதிரி அடுத்தவங்களை மட்டம் தட்டி பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வாழ்க்கையில பின்னோக்கிதான் வந்துட்டு இருப்பாங்க. இன்னும் புரியும்படி சொல்லிட்டா உங்களுக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணி வரும்போது நமக்கு 10 ஏக்கரா இருந்துச்சு காடு. அந்த பால்காரருக்கு தோட்டமே சுத்தமா இல்ல. ஆனா இன்னைக்கு அவருக்கு 10 ஏக்கராக்கு மேல காடு இருக்கு. ஆனா நமக்கு 3 ஏக்கரா தான் இருக்கு. இப்ப தெரியுதா நம்ம எவ்வளவு பின்னோக்கி வந்திருக்கோன்னு, அவரு எவ்வளவு முன்னோக்கி போயிருக்காருன்னு. இனிமேலாவது அடுத்தவங்களை மட்டம் தட்டி பேசாம நாம எப்படி முன்னேறதுன்னு பாருங்க. சரிம்மா, சொல்லு பங்காளி. அட அவனா? அவ திருடி திங்கிற நாய் அப்படித்தான் இருப்பா. அவன் பேச்செல்லாம் நம்பாத. பங்காளி, இப்ப கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, நான் அப்புறம் கூப்பிடுறேன். இப்படி பேசி பேசியே இருக்கிற 3 ஏக்கராவையும் சீக்கிரம் தொலைச்சு கட்டிடுவீங்க. எட்டி பிழைக்கும் தொழிலே சரிதான், எண்ணி பாருங்க.